வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வீடியோவில் கேரக்டர் அசாசினேஷன், பர்சனல் அட்டாக் அப்படின்லாம் பார்வதி தனியாக போயிட்டு உட்காந்து அழுகுறதெல்லாம் பார்த்தோம்ல. இன்னொரு பிரமோவில் இவர் கடுப்பாயிட்டார். அமித் அவர் ஏற்கனவே பட்டார், அப்பயே புத்தி வந்திருக்கணும், விலகுவார் அப்படின்னு பார்த்தா திரும்ப போனார்ல. பார்வதி கூட யார் போனாலும் இதான் நிலைமை. அவங்க இந்த மாதிரி தான் திருப்பி விட்டுருவாங்க. ஒன்று அவங்க சொல்கிற எல்லாத்துக்கும் வாட்டர் மெலான் மாதிரி தலையாட்டணும். அப்படி தலையாட்டினாலும் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டா உடனே என்ன சொல்லிட்டாங்க, திவாகரைஸ் ஆகிட்டேன் நான், எல்லா தப்புக்கும் காரணம் திவாகரைஸ் தான், திவாகர் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த பக்கம் திருப்பி போட்டாங்களே. ஸோ உள்ளவே இருந்தால் கமருதன் மேலேயே இந்த மாதிரி அலிகேஷன்லாம் எழுதிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டருங்க, அது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதிருக்கிறாங்க, புகார் பெட்டியில் போட்டிருக்கிறாங்க. நிறைய வார்டனுக்கு தான் வந்திருக்கு. அதில் ஒரு லெட்டர் பார்த்தீங்கன்னா திவ்யா அவர்கள் எழுதுனது. என்ன எழுதியிருக்காங்கன்னா, தர்மலிங்கம் சார் கூட சேர்ந்து வேலை செய்யணும் என்கிற காரணத்தினால் அசிஸ்டன்ட் என்ற குட்டி வார்டனின் கையை காயப்படுத்திவிட்டு தர்மலிங்கம் சாரை அவர் வசம் அடுப்பாங்கரைக்கு உள்ள எடுத்துக்கொண்டு பாவப்பட்ட குட்டி வார்டனை வெளியே தள்ளிவிட்டு அவர் மனசை காயப்படுத்தி விட்டார் வார்டன். இதுதான் எழுதியிருக்கிறாங்க. ஆக்சுவலி காலையில் நடந்த சம்பவங்கள்லாம் பாருங்களேன். அங்கங்கே ஒன்று பார்வதிக்கு ஹெவியாக வேலை இருக்குது, அது ஒன்று புரிஞ்சுக்கணும். பார்வதிக்கும் சரி எஃப்ஜேக்கும் சரி, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்றா கோஆப்ரேட் பண்ணி பண்ணால் வேலை கொஞ்சம் குறையலாம். ஆனால் கமருதனோட இவங்களுக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க போகும்போது அவர்கிட்ட எல்லா வேலையும் வருது. அவர் வியனா கூட போகும்போது இவங்க மேலே எல்லா வேலையும் வருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது. அதுதான் பிரச்சனை, எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நேற்று ப்ராங்க் பண்ணாங்க, முடி வெட்ட வந்தாங்க, இப்போ ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டாங்க. இது ரெண்டுமே இப்போ அவருன்னா பிரஜன் என்ன பார்த்தீங்கன்னா கோட்டை எடுத்து பேண்ட் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாங்க. அதனால லுங்கி கட்டே சுற்றிட்டு இருந்தார் கோட்டை போட்டு. இப்போ நான் எப்படி பாவாடை ஜாக்கெட்டோட சுற்றணுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. அதுக்கு அழுதுகிட்டே சொல்கிறாங்க, என்ன கார்னர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ட்ரெஸ் எடுக்கிறாங்க, முடி வெட்ட வர்றாங்க. முடிவுன்றது எவ்வளோ சென்சிட்டிவான விஷயம் தெரியுமா அப்படின்லாம். அது ப்ராங்க், அது உங்கள் முடியே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்படி வெட்ட மாட்டாங்கன்னு இவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சும் அங்கே கேட்டாங்க. அதுக்கப்புறம் போய் அழுது இவங்களை போய் சமாதானப்படுத்தும் போது ப்ராங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திருப்பி பண்ணாங்க. அது முடிஞ்சு போச்சு அதோட. நான் திருப்பி எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் அந்த பாயிண்ட்டை, காலைல அழும்போது அந்த ட்ரெஸ் விஷயத்தில். அது இல்லாமல் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது கமருதன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்படி வேணா எஃப்ஜேவை வெறுப்பேற்றுறதுக்காக கமருதன் கூட போய் டான்ஸ் ஆடுறாங்க அங்கே அவர் எதிரில். இப்போ கமருதன் வியனா டான்ஸ் ஆடுறதை பார்த்து வெறுப்பான பார்வதி பார்த்தீங்கன்னா வெளியே இந்த அமித்தை கூப்பிட்டு நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அப்படி இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அங்கேருந்து பார்க்குற கமருதன் அவரு பொசசிவ் ஆகிட்டு அவர் நேராக எம்ஜிஆர் சார் ஸ்டைலில் இந்த நல்ல வேலை நான் பிழைத்து கொண்டேன் அப்படின்லாம் அவர் கலாய்க்க, அப்புறம் அவரை விரட்டிட்டு போகிறாங்க. இங்கே டாஸ்க் பண்ண சொன்னால் இவங்க என்ன டாஸ்க் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த எஃப்ஜே வியனா, இந்த பக்கம் கமருதன் பார்வதி, இந்த 4 பீஸை தூக்குனா இந்த பிரச்சனையே இருக்காது. ஏன்னா இவங்க லவ்வும் பண்ணுறது கிடையாது, லவ்வும் கிடையாது. அது லவ்வை தாண்டி எல்லா கன்றாவையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பண்ணிட்டு போயிட்டு திரும்ப 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 அதையே பேசிகிட்டே இருப்பாங்க, பேசுனதையே பேசிகிட்டு இருப்பாங்க. நைட் ஆனால் அவனடா கமருதன் இல்லை இவங்களும் உட்காந்து பேசுறது என்னன்னா பொசசிவாக இருக்கிறேன், அவள் ஃப்ரெண்டு, பட் நான் அப்படி கிடையாது, இல்லை எல்லாத்துக்கும் மேலே அப்படின்னு லவ் மாதிரி பேசுறது, இனிமேல் எல்லாத்துக்கும் கூட இருப்பேன்லாம் பேசுறது. காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேருக்குள்ள என்ன உறவுன்னு பேசுறது. இது இந்த மாதிரி டுபாகோர். அந்த பக்கம் எஃப்ஜே வியனா பாருங்க, அவங்களும் எல்லாத்தையும் அந்த லவ் கண்டென்ட்டு, அவரும் சமந்தான்றது இதுன்றது, நைட்டு இதை பேசுனியே, நீ வாடனா பேசுனியா, எஃப்ஜே கிட்ட பேசுனியா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில் அவங்க ஐயோ அம்மா கொண்டுருவாங்க, அம்மா வெளியே அனுப்பிச்சிடுவாங்க, வீட்டை விட்டு துரத்திடுவாங்கன்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதிரை கூட நீ இப்படி தானே பண்ண அப்படிங்கிறது இன்னொரு இடத்துல. என்னது இது, எத்தனை முறை தான் இதையே பார்க்கறது, ஒரு வாரத்தில் அப்படியே சலிப்பு தட்டுது. எத்தனை முறைங்க திரும்ப 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 அதையே ஓட்டிகிட்டு இருக்காங்க, அந்த அறந்த போனரிலேயே ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் இங்கே பார்வதி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும்போது, இந்த லெட்டர் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ஜாய் தான் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அப்போ எப்போ திருப்பணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ திருப்பாங்க. ஏற்கனவே கமருதன் விஷயத்துலேயே பார்த்தோம்ல, அங்கே ஜெயிலுக்குள்ளே நடந்தது வேற, இவங்க வசதிக்காக திடீர்னு அதை வேற மாதிரி திருப்பினாங்கல்ல, அன்வான்ட் டச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிட்டு மறுபடியும் அந்த பக்கமே போய் ஜாயிண்ட் அடிச்சிட்டாங்கல்ல. அதான் பார்வதி எப்போ வேணால் கேஸை திருப்புவாங்க. ஏற்கனவே பார்த்தோம் இந்த அமித் விஷயத்திலே என்ன நடந்தது, தோல்லெல்லாம் சாஞ்சி பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து இப்போ அரோரா கமருதன் கூட சேர்ந்துக்கிட்டு பார்வதியை வெறுப்பான பார்வதி அமித் கூட போய் உட்காந்து பேசுகிறாங்க. சரி வந்துட்டாங்க கமருதனை விட்டு பரவாயில்ல அப்படின்னு நினச்சா, இவங்க கமருதனை வெறுப்பேற்றுறதுக்காக இவங்க அமித்துடைய தோளில் சாஞ்சு பேச, அதை பார்த்த கமருதன் பொசசிவாக மறுபடியும் அந்த விஷயங்கள் வர அமித் கிட்ட அப்பயே வந்துச்சு.
வினோத்கிட்டே இதை சொல்லிட்டாங்க. அவன் என்னை வெறுப்பேத்தினால அவன் வெறுப்பாவான்னு எனக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்ல, அங்கேயே பார்த்தீங்கன்னா அமித் கோவப்பட்டாரு. என்ன நீ உங்கள் விளையாட்டில் வந்து என்ன யூஸ் பண்ணாத, இது நல்லா இல்லை, நீயே இப்போ சொன்னிய வினோத்கிட்ட, நானே இருந்தேனே. நான் அப்படி சொல்ல, அவன் வெறுப்பாவான்னு தெரியும், ஆனால் வந்து நான் ஜென்டிலாக தான், அது வந்து ஆர்கானிக்காக தான் வந்துச்சு அப்படின்லாம் வந்து உளறிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பயே வந்து உஷாராக இருக்கணும், இனிமேல் இந்த பக்கம் போகக்கூடாது. இதுவரை போனவெல்லாம் சிக்கிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரஜன் கூட வந்து இப்போ சாண்ட்ரா அப்போ சொல்லியிருப்பாங்க, நீ என் ஹஸ்பண்டை சைட் அடிக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு. நான் அண்ணான்னு தான் இப்படி கை வச்சேன், அவர் இப்படி தட்டி விட்டாரு, எனக்கு கையில் ரிஸ்ட்டில் வலிக்குது அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. அப்போ பிரஜன் முட்டி போட்டு சொன்னார், இந்த கண்டென்ட்லாம் என்கிட்ட வச்சுக்காதமா, அந்த கண்டென்ட் வேற எங்கேயாவது வச்சுக்கோ அப்படின்னு ரொம்ப ஆரம்பத்திலேயே சொன்னார். நல்ல வேளை அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. அங்கே பார்வதி அந்த கண்டென்ட் பண்ணல. அமித் வந்து தனியாக இருந்தார், அவர் ஸ்பேஸ் தேடிட்டு இருந்தார். இவங்க ஒரு ஸ்பேஸ் கொடுத்ததும் வந்து கம்பெனிக்கு கூட உட்காந்து பேசியிருந்தார் பாருங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தார் பாருங்க. இங்கே வந்து மாட்டினார், சிக்கினார். எப்போ தேவையோ அப்போ பலி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி தான் இங்கே பார்த்தீங்கன்னா அவர் எதுவும் பண்ணல ஆரம்பத்தில். இந்த கான்வர்சேஷனில் வினோத் வந்து ஒரு ப்ரமோ வந்துருந்து, அதில் வினோத் வந்து சொல்கிறாப்படி, சரி கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பார்த்தோன்னா இவங்க சந்தோஷம் தான் படுறாங்க, அமித் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன்னா. அவர் தான் வந்து அதுக்கு தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு, என் புத்தியை செருப்பால் அடிச்சிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அடிச்சுங்க சார், தயவுசெய்து அடிச்சுங்க. அந்த ஷூ இருக்குல்ல, ஆர்த்தோ ஷூ, அது இருந்தாலும் எடுத்து ஒரு 3-4 செட்டு வச்சுருக்கீங்களா, எல்லா செட்லேயும் ஒரு 3 அடி அடிச்சுங்க சார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா திரும்பவும் போவாங்க எங்க பக்கத்தில், அவங்க திரும்பவும் அதே கதையை ஓட்டுவாங்க. ஒரு கண்டஸ்டன்ட் எந்த அளவுக்கு ஒஸ்ட் தெரியுமா, ஒரு ஃபேக் அலிகேஷன் வச்சு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்ல சீசன் 7ல். அதுக்கப்புறமும் திரும்ப வந்து இந்த மாதிரி ஒரு அலிகேஷனை வைக்கிறது, திரும்ப போய் லவ்னு பண்ணுறது, அப்புறம் லவ் இல்லைங்கிறது, அப்புறம் லவ்வுக்கு மேலேங்கிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலேங்கிறது, என்னது இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குல்ல. இதுக்கு வந்து அவங்கள வெறுப்பேற்றுறது, இவங்கள யூஸ் பண்ணுறது, அது வந்து திரும்ப நான் பண்ண மாட்டேன்றது, திரும்ப அதையே பண்ணுறது. இது இப்போ நம்ம சொன்ன அத்தனையும் நமக்கே வந்து டயர்ட் ஆகுது. அத்தனை விஷயங்களும் ஆரம்பத்துலேருந்து திரும்ப 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 லூப்பில் வந்து போயிட்டே இருக்குங்க. இது 2 டுபாகோர் ஜோடியாக இருக்குது ரெண்டுமே. இதுவரை எந்த சீசனும் பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி டுபாகோர் ஜோடிகள்லாம் அல்டிமேட்டில் தான் வருவாங்க. ஆனால் அல்டிமேட்டில் போகிற பசங்களெல்லாம், போக வேண்டிய ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி இதில் போட்டு வச்சுருக்காங்க பிக் பாஸ் சீசனில். ரொம்ப மோசமாக இருக்குது. இதில் வந்து உடனே இந்த கார்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே கனி, பிரஜன், சாண்ட்ரா எல்லாருமே சொல்கிறாங்க அது வந்து கதாபாத்திரம் மீன் பண்ணி எழுதுனதுங்க. தர்மலிங்கம் தான் இருக்குது. இங்கே எஃப்ஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலைல அடிபட்டுருச்சு கையில், அதனால் அவர் வெளியே போயிட்டார். இப்போ ஹெல்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கம்ருதனை கூப்பிட்டு வேலை வாங்கினாங்க, ஹெல்ப் பண்ணார் அவர். அப்போ வந்து சொன்னாங்க ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு வார்டன் வேலை வாங்கக்கூடாது அப்படின்னு. இப்போ தர்மலிங்கம்ங்கிறது அவரும் ஒரு ஸ்டாஃபு. ஸோ அவர் வந்து ஹெல்ப் பண்ண போகிறாரு. இப்போ இந்த விஷயத்த தான் அவங்க வந்து ஒரு காமெடியாக எழுதியிருக்கிறாங்க. இது எங்கே கேரக்டர் அசாசினேஷன் வரை போயிடுச்சு. இது வந்து கேரக்டரை பற்றி தான் எழுதியிருக்காங்களே தவிர பர்சனலாக பார்வதி பற்றி எழுதலை, அமித்தை பற்றி எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு கனி, பிரஜனு, சாண்ட்ரா எல்லாரும் சொல்கிறாங்க, இன்னும் சிலரும் சொல்கிறாங்க. ஆனால் அதை வேற மாதிரி திருப்பி விடுறாங்க. ஸோ பார்வதி எந்த வார்த்தையை ஃபன்னாகவும் பார்ப்பாங்க, அதே ஃபன்னான வார்த்தைகளை வேற மாதிரியும் திருப்புவாங்க வல்கரா. அதான் என்ன ஆபாச குறியீடு அப்படின்னு சொன்னவங்க தானே இவங்க. எந்த எல்லைக்கு வேணா, எந்த ஒஸ்ட்டாக வேணா போவாங்க இவங்க. சுபிக்ஷா ஒரு முறை சொன்னது ஞாபகம் வருது. சுபிக்ஷா அந்த கியூசியாக இருக்கும்போது அக்ரிமெண்ட் போட்டு அதை ஒபே பண்ணாது, தப்பு தான் அது. ஆனால் அவங்கள பற்றி கமெண்ட் பண்ண பார்வதி ஒருத்தரை முதுகில் குத்துறதுக்கு என்ன வேணா பண்ணுவா, எந்த எல்லைக்கும் போவான்னாங்களே, எந்த எல்லைக்கும் போவாங்க இந்த பார்வதி. இப்போ வந்து அழுது ட்ராமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்டு வந்து அட்வைஸ் கொடுத்தது என்ன, விமன் கார்டு எடுக்காதன்னு. ஆனால் விமன் கார்டை திரும்ப எடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளோ சீக்கிரமா எடுக்கிறாங்க. வீடியோ வந்து 2-3 நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள விமன் கார்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்துல எல்லாம் அரசியல்வாதி கேரக்டர் சில கேரக்டர் பண்ணும்ல, அவங்கள அடிக்காதீங்க விட்டுருங்க அப்படின்னு அப்பதான் போய் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆயுது. பேசி வச்சுட்டு வந்துட்டாங்களா சீக்கிரட்டா, நான் வந்து எதெல்லாம் பண்ணாதேன்னு சொல்றேனோ அதையே பண்ணு அப்படின்னு. கோட் வேர்டு ட்ரெஸ்ல ஆல்ரெடி பேசி வச்சுட்டு வந்தோம்னு சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி வார்த்தையிலும் பேசி வச்சுட்டு வந்துருக்காங்களா? வந்தாலும் வந்திருப்பாங்க. ஏன்னா அதுதான் பார்வதி, எந்த எல்லைக்கும் போவாங்க. ரொம்ப 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 ஒஸ்டா இருக்கு. ஆட்டம் முடிஞ்சுது, நீங்க கிளம்பா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா அனுப்பி விடணும். அனுப்ப வேண்டிய லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்கிறதுனால தப்பிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.